காதோடு தான் நான் பேசுவேன். ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம். சொல்லுங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 18 இயர்ஸ் ஆச்சு. சரி. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி சந்தேகப்படுவார் மேம். ம். எத்தனை பிள்ளைங்கம்மா உங்களுக்கு? இல்லை, அவங்களுக்கு குழந்தை இல்லை மேடம். குழந்தையே இல்லையா? அப்போ அவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவு இருக்கா இல்லையா அவங்க கணவன் மனைவிக்குள்ள? இல்லை, அது இருக்கு மேடம். தாம்பத்திய உறவுலாம் இருக்கு, குழந்தை மட்டும் பிறக்கவே இல்லை. இல்லை, குழந்தை அவர்கிட்ட கொஞ்சம் எது ப்ராப்ளம்னு சொல்லிட்டு குழந்தை ஆகல. யாருக்கு? அவங்க அவங்க கணவருக்கு ப்ராப்ளமா? ஆமா. அது வந்து அவங்க எதுவும் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கலையா? ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க மேடம். பட் சம் டிஃபெக்ட்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க, யூ கேன் கோ ஃபார் ஐவிஎஃப்னு சொன்னாங்களாம். ஸோ அது வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்கு, என்னை வந்துட்டு அவமானப்படுத்துறியான்னு சொல்லிட்டு அவரு வேணாம்னு சொல்லிட்டாராம். ஸோ அவங்க கல்யாணம் ஆகி 18 இயர்ஸ் ஆச்சு. ஸ்டார்டிங் நல்லா வேலை தான் பார்த்துட்டு இருந்தாரு. பட் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தேகம், எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவாராம். ஸோ அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல. வேண்டாம். ஸோ அவங்க வந்துட்டு அவங்க சித்தப்பா கூட கனெக்ட் பண்றது, அண்ணன் கூட கனெக்ட் பண்றது. எதுக்கு உங்க அண்ணன் வந்து பெங்களூருக்கு வரான், எதுக்கு உங்க அண்ணன் சித்தப்பா உங்ககிட்ட பேசுறாரு, எல்லாரு கூடமே கனெக்ஷன் பண்ணுவாராம் அப்பா விட்டுட்டு. ஸோ கோயிலுக்கு போனாலும் எதுக்கு அவன் உன்ன பாக்குறான். என்ன படிச்சிருக்காங்க உங்க ஃப்ரெண்டு? மேடம் அவங்க பிஎஸ்சி பண்ணிருக்காங்க. நவ் ஷி இஸ் கோயிங் ஃபார் ஜாப் மேடம். வேலைக்கு போயிட்டு இருக்காங்கல்ல. அவங்களால முடிஞ்சாக்கா இவரோட சேர்ந்து வாழ சொல்லுங்க, இல்லாட்டினா போய் ஹாஸ்டல்ல போய் தங்கிட்டு நிம்மதியாக தனியாக வாழ சொல்லுங்க. உங்க தோழியோட கணவருக்கு ஒரு வகையான சந்தேக நோயோட அறிகுறி மாதிரி கூட இருக்கு, இல்லை பண்பியல் தொகுப்போட பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து சகிச்சுக்க முடிஞ்சாக்கா கூட இருந்து வாழ சொல்லுங்க. அப்படி சகிச்சுக்க முடியல, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அவங்க ஒரு மாசம் முன்ன எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க மேடம். நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ அவங்கள ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருங்கம்மா, பெண்கள் விடுதியில். அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு இருக்காங்க. அம்மா வீடு தமிழ்நாடு, அங்க கூட்டிட்டு இருக்காங்க. வேலை பார்த்துட்டு இல்ல வேலையை விட வேணாம், யாரையும் நம்பி போக வேண்டாம். இப்போ அவங்களுக்கு எவ்வளவு சேலரி வருது? 25 வருது மேடம். 25 வருது இல்ல? பெங்களூர்ல இருந்து தானே பேசுறீங்க? ஆமா மேடம். பெங்களூர்லாம் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேடிஸ் ஹாஸ்டல் கிடைக்குமே. இல்ல, இப்போ அவர் வந்துட்டு ஐ வாண்ட் டு லிவ் வித் யூன்னு சொல்லிட்டு நிறைய டெய்லி ஒரு மெசேஜ் போட்டுட்டே இருக்காரு. இந்த பக்கம் என்ன பண்றாரு, அவங்க அம்மா வீட்டு சைடுல போயிட்டு அவ இப்படி போனா அவ கூட யாருக்கும் கனெக்ஷன் இருக்கு, எவ்வளவு நாள். அதான் என்ன பண்ண, இப்ப உங்க தோழிக்கு நீங்க என்ன சொல்லிடுங்க, உங்க தோழியை வந்து ஒரு ஹாஸ்டல்ல போய் சேஃப்டிக்கு இருந்துக்க சொல்லுங்க, சரியா? அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கார போய் அப்பப்போ அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு அவங்க கணவன் மனைவியாக இருந்துக்கிட்டோம். ஏன்னா இந்த ஜென்மத்தில் அவங்க 2 பேரும் கணவன் மனைவி, அதை பிரிக்க முடியாது, சரியா? அவருக்கு என்னைக்காவது தாம்பத்தியம் தேவைப்பட்டது, இல்லை உங்கள் தோழிக்கு தேவைப்பட்டதுன்னா அது அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிட்டோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஆனால் 24 மணி நேரம் அங்கே வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இவரோட தொல்லையை இவரோட அப்யூஸை வாங்கிக்கணுன்ற கட்டாயம் அவங்க தோழிக்கு கிடையாது. ஸோ அவங்க வந்து ஜாலியாக போய் ஹாஸ்டலில் இருந்தாங்கன்னா ஒரு மனசு நிம்மதியாவது கிடைக்கும். ஏதோ அங்க எதுவும் குக் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எங்கனா வெளியில போறாருன்னா கதவை லாக் பண்ணிட்டு போவாரு. இல்ல அதுதான் சொல்றேம்மா, நான் அதுதான் தீர்வு சொல்றேன், இதுதான் பெஸ்ட் தீர்வு. ஓகே, இப்போ அவங்க போய் ஒரு காசை கொடுத்துட்டாங்கன்னா எப்படியும் குழந்தை கிடையாது, குழந்தை பிறக்கவும் போறதில்ல, குழந்தை எடுத்துக்கவும் போறதில்ல. ஸோ அவங்கள கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி ஹாப்பியா இருந்தாங்கன்னா இந்த குக்கிங் இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. நிம்மதியா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஹாஸ்டல்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. மேடம் ஹாஸ்டல்ல போய் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அப்புறம் அவரு பெரிய லெவல்ல படிச்சிருக்காரு. பட் நீ என்ன விட்டுட்டு போறீங்கன்னா நான் உன்னை இது பண்றதுக்கும் ஐ டோன்ட் மைண்ட்ன்றாரு. என்ன பண்றதுக்கு என்ன பண்ணிட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. டைவர்ஸ் பண்ணா பண்ணிட்டோம். இல்லைன்னா எனக்கு யாருக்குமே இல்லை, யூ ஷுட் நாட், நோ ஒன் ஷுட் see you, no you should not talk to any, யார் கூட பேசக்கூடாது. அப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவர் இது வரைக்கும் ஏதாவது அந்த மாதிரி அச்சுறுத்தல் பண்ணிருக்காரா? அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த நெருப்பு வைக்கிறது? அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. 6 இயர்ஸ் முன்னாடி வேலை விட்டுட்டாரு. அடிப்பாராம் எப்பனா அது ரொம்ப கோவம் வந்து எதனா தூக்கி வீசுவாராம். இப்ப உங்க தோழிக்கு வந்து லைஃப் த்ரெட் இருக்காமா? உங்க தோழிக்கு வந்து இப்ப அவர் வந்து சில சைக்கோபேத்ஸ் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொன்னாங்கன்னா, எனக்கு கிடைக்கலன்னா நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்லாம் சொன்னாங்கன்னா, அப்போ ஒரு சமயம் அவங்க வந்து ஒரு சைக்கோபேத்திக்காக ஏதாவது இந்த ஆசிட் தூக்கி போடுறது இந்த மாதிரி நம்மளாம் கேள்விப்படுறோம்ல, இதெல்லாம் இந்த மாதிரி சைக்கோபேத்ஸ் பண்ணுற வேலை தான். ஓகே,
ஸோ அப்போ அது வந்து உங்கள் தோழிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய ஆளா அப்படிங்கிறது உங்கள் தோழிக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி மூர்க்கத்தனத்தோடு இருக்கிறான்னா அவரை ட்ரிகர் பண்ணக்கூடாது. அதான் அந்த மாதிரி அவங்க வந்து ட்ரிகர் பண்ணக்கூடிய ஆள்னா அவங்கள சேலஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நீ போனேன்னா பாரு உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சவால் கொடுக்கக்கூடாது. அது அவங்களோட மூர்க்கத்தனத்தை ஜாஸ்தியாக்கிடும். அவங்க சைக்கோபேத்திக் ஆட்டிடியூடு ஜாஸ்தி ஆகிடும். சைக்கோபேத்ஸ் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதே நேரத்தில் பவர் இல்லாத மாதிரியும் காமிக்கக்கூடாது, பவர்லெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது. புரியுதா அவங்களுக்கு? நான் பார்த்துக்கலாம் நீயா நானா அப்போ ஒரு வழியாக இறங்கிடணும். ஒரு வழியாக இறங்கி புக் பண்ணி அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடணும். இந்த மாதிரி எனக்கு லைஃப் த்ரெட் கொடுத்தாரு, என் மேலே ஆசிட் போடுவேன்னாரு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் கொடுத்தாங்கன்னா தூக்கி உள்ளே போட்டுருவாங்க 7 வருஷம் ஜெயிலு. அப்போ அடங்கிடுவார். ஓகே. அப்படி இல்லைன்னா அப்படி அந்த அளவுக்கு பவர் உங்கள் தோழிக்கு கிடையாது, அவங்களுக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம் அப்படின்னா அப்போ ஒன்று வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கணும். இந்த மாதிரி ஆட்களோட ஸ்ட்ராங்காக நிற்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப பவர்லெஸ்ஸாக பயந்து அவங்க இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் மிரட்டுறதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தாக்கா ரொம்ப வதைப்பாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதனால் அந்த மாதிரி ரொம்ப பயந்துட்டெல்லாமும் இருக்கக்கூடாது. அதனால் அந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லணும். அடுத்தது வந்து அவங்களுக்கு ஆபத்து வராமல் இருந்ததுனாக்கா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறத வந்து கொஞ்சம் நாசுக்காக தான் பண்ணணும். ரொம்ப ஆபத்து வராமல் இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து லீகலாக தான் ஆக்ஷன் எடுக்கணும், வேறு வழி கிடையாது. லாஸ்ட் இப்போ கூட சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க, ஸோ நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம். அவளுக்கு டைவர்ஸ் வாங்கி தரணுமா வேண்டாமா? டெஃபினட்டாக டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா இவ்வளோ டார்ச்சரில் எதுக்குமா? குழந்தை கூட இல்லையம்மா. குழந்தை இருந்தாலாவது குழந்தைக்காக பார்க்கணும். ப்ரோக்ராம் பார்க்கும்போது அவங்க தான் சேனல் போட்டாங்க, அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. டெஃபினட்டா டைவர்ஸ் வாங்கி கொடுக்க லைம் லைட்டா கூட இருக்கலாம், ஒரு வழி கூட இருக்கலாம். என்ன ப்ராப்ளம்னா இந்த மாதிரி ஸ்கிசோஃப்ரெனிக், இந்த மாதிரி பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரெனிக் டைவர்ஸ் தரமாட்டாங்க. அவங்க டைவர்ஸ் கொடுத்து அவங்க கிட்ட டைவர்ஸ் வாங்க முடிஞ்சிச்சுன்னா அதை விட ஒரு பெரிய நிம்மதியான ரிலீஃப் எதுவுமே கிடையாது. ஓகே. அவங்க கிட்ட டைவர்ஸ் வாங்க முடிஞ்சிருந்தா ஒன்றுமே வேணாம், காம்பன்சேஷன் எதுவும் வேணாம், நிம்மதியாக டைவர்ஸ் வாங்கிட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட வாழ்க்கையை தனியாக வாழ முடிஞ்சால் வாழ சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் காலம் கழித்து அது காலம் எப்படியும் டெசிஷன் கொடுக்கும். ஓகே. ஆனால் சப்போஸ் அவர் டைவர்ஸ் கொடுத்தாருன்னா அதை விட பெரிய நல்ல செய்தி எதுவுமே கிடையாது. அதில் செகண்ட் தாட்டே வேணாம். ஓகே.